அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜியின் வழக்கில் புதிய திருப்பம், கதறி அழுத செந்தில் பாலாஜி, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கும் நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் திமுக துரோகம் செஞ்சிட்டதாக ஒரு செய்திகள் வெளியாகிருக்கும் நிலையில் தான் திமுகவை சேர்ந்த அமைச்சர் கூறுகையில் ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சராக இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கும்போதே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. ஸோ அந்த நிலையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செஞ்சுருந்தார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இல்லையா. திமுக தலைமையகம் தான் வழக்கை தொடர்ந்துருந்தாங்க. இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா சிக்கியிருந்த நிலையில் மீண்டும் திமுகவுடைய அமைச்சராக வெற்றி பெற்று மீண்டும் பார்த்திங்கன்னா பண மோசடி வழக்கில் வசமாக சிக்கியிருக்க நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறையால் அதிரடியாக அவருக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் சோதனைகள் நடத்தியிருந்தாங்களே. அதில் எக்கச்சக்கமான கரன்சிகளும் பணங்களும் சிக்கியிருந்தது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டே ஜூன் மாதம் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் இப்போ ஒரு வருட காலமாகவே புழல் சிறையில் இருந்து வரார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் தான் அவருடைய வழக்கில் பார்த்திங்கன்னா அதிரடியாக இவருக்கு ஜாமீனே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் இவர் செய்தது அனைத்துமே தவறு தான், உண்மை தான் அப்படின்ற மாதிரி நிரூபணம் செஞ்சதாகவும். செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக சமன் அனுப்பியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்பயே திமுக தலைமையகம் தலையிட்டு இருந்தாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யும் நிலைமை வந்திருக்காது. அவருக்கு திமுக தலைமை அவரை கைவிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் திமுக சேர்ந்த அமைச்சரே பார்த்திங்கன்னா அதிரடியாக சொல்லியிருக்க நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் செந்தில் பாலாஜி வழக்கில் 58வது முறையாக அதிரடியாக ஒத்தி வச்சிருக்க நிலையில் இவருடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக மீண்டும் இவருடைய வழக்கில் புதிய திருப்பமாக இவருடைய வழக்கில் மாற்றங்கள் கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாக இருக்குது. இருந்தாலும் அமலாக்கத்துறை இவருடைய வழக்கில் விடுற மாதிரி தெரியல. இருந்தாலும் இன்னும் ஒரு வருட காலத்தில் இவருடைய வழக்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவிட்டு போட்டிருக்க நிலையில் அமலாக்கத்துறை அதிரடியாக மீண்டும் பார்த்திங்கன்னா அவருடைய சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் சோதனைகள் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் தகுந்த ஆதாரங்களும் ஏற்கனவே சிக்கியிருக்கு இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா ரகசிய பென்ட்ரைவ் மீண்டும் சிக்கியிருக்க நிலையில் தான் அவருடைய மனைவியும் அவருடைய தம்பி செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்களும் பார்த்திங்கன்னா வசமாக சிக்கியிருக்க நிலையில் தான் செந்தில் பாலாஜி வழக்கில் ஒரு புதிய எவிடன்ஸாக சிக்கியிருக்காங்க. இருந்தாலும் இவருடைய வழக்கில் 58வது முறையாக ஒத்தி வச்சிருக்க நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பெரும் வருத்தத்துக்குரிய நிலை அடைஞ்சிருக்காரு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.